வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை நாம் பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் திடீரென சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஸோ இப்படி இருக்கையில் பள்ளி கல்வித்துறையில் முக்கியமான மாற்றங்கள் எப்பொழுது நமக்கு கிடைக்கும், இது குறித்து இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் முழுமையாக பார்க்கலாம். ஸோ மக்களே, கவலையே பட வேண்டாம். பள்ளி கல்வித்துறையில் உதவி பேராசிரியர் தேர்வில் பல ஆயிரக்கணக்கான முறைகேடுகள் உறுதியாகப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் கடந்த ஆண்டு நடைபெற்ற உதவி பேராசிரியர் தேர்வு முறைகேடு புகார் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும். உரநிலை வினாத்தாளில் 100 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற ஒருவர் விளக்க முறை வினாத்தாளில் எப்படி 0 மதிப்பெண் பெற முடியும்? மதிப்பெண்கள் சீரற்ற முறையில் வழங்கப்பட்டிருக்கிறது. படித்த இளைஞர்களின் எதிர்காலத்துடன் டிஆர்பி விளையாடுகிறது. இளைஞர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்களை நிர்ணயிக்க வேண்டும் அப்படின்ட்டு மனுக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிஆர்பி அசிஸ்டண்ட்டுடைய கடந்து வந்த பாதைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் அந்த டிஆர்பி அசிஸ்டண்ட்டில் கடந்து வந்த பாதை. பள்ளி கல்வித்துறையில் எல்லோருமே எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம்தான், தேர்வுகளை குறிப்பிட்ட தேதிகளில் நடத்தணும், அறிவிப்புகள் முடிவுகளை முறையாக வெளியிடணும், முறையாக அவங்களுக்கு போஸ்டிங்ஸை போடணும் நேர்மையான முறையில். இது எதுவுமே நேர்மை இல்லை அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். இந்த பள்ளி கல்வித்துறையில் கடந்த ஆட்சியும் சரி இந்த ஆட்சியும் சரி நேர்மை இல்லாமலேயே நடந்துட்டுருக்கு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் குறிப்பிட்டு தான் சொல்கிறாரு, எங்களுக்கு எந்த இதுவுமே வரல. அவரும் பார்த்தீங்கன்னா விரைவில் நாங்கள் காலி பணியிடங்களை முற்றிலுமாக எடுத்துருவோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாருங்க. பள்ளி கல்வித்துறையில் முக்கியமான அறிவிப்புகள் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைக்க பெறும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதே போல் டிஆர்பியில் தேர்தல் வாக்குறுதிகளில் என்ன நடக்கின்றது? ஸோ இந்த உதவி பேராசிரியர் தேர்வை போல தேர்தல் வாக்குறுதிகளில் ஒரு மெகா திருப்பம் முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. தேர்தல் வாக்குறுதிகளில் எல்லோருக்குமே டெட்டில் பாஸ் பண்ண அனைவருக்குமே பணி. ஸோ 2011, 13, 17 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்குனான பணி நியமனத்தை போடுவோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டிஆர்பியில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக இது நடக்க இருக்கு. அதே போல் பகுதி நேர ஆசிரியர்களையும் பணி நிரந்தர ஆசிரியர்களாக மாற்றுவோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அதையும் நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட்டில் பாஸ் 60 மார்க் எடுத்தா பாஸ் என்ற அறிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் நீதிமன்றத்தின் வாயிலாக இந்த வார வெள்ளிக்கிழமை, ஸோ இந்த ஜூலை 4, 5 தேதிகளில் வர இருக்கு. ஸோ இடைநிலை ஆசிரியர்களுடைய கலந்தாய்வு மாவட்டம் விட்டு மாவட்டம் தற்காலிக முன்னுரிமை பட்டியல் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. மாதாந்திர இடைநிலை இடைக்கால தொகை வழங்குதல் தொடர்பாக பணம் பெற்ற அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல்கள். ஸோ ட்ரெஸரியில் பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் தற்சமயம் இந்த மாதிரி ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்கம் பே அவுட் வழங்குதல் தொடர்பாக அலுவலர்களுக்கு அறிவுறுத்தலும் போயிட்டுருக்கு. தொடக்க கல்வித்துறையில் மாநில அளவில் காலியாக உள்ள இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களுடைய விவரம். ஸோ மாநில அளவில் இந்த வேகன்சிஸ் எல்லாமே எங்கெங்கே இருக்குது அப்படின்றது எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ 5G டீச்சர்ஸ் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா 5G டீச்சர்ஸ். ஸோ ப்ளஸ் அருணாச்சலபுரம், அரியலூர், இந்த மாதிரி ஒவ்வொரு பள்ளியிலுமே வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்படி எல்லாமே ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் சொல்லுவாங்க மாதிரி பள்ளி, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பள்ளிகளிலும் தற்சமயம் வேக்கண்ட் இருக்கிறது. இதையும் நீங்கள் இப்போ பயன்படுத்திக்கோங்க அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். தொடக்க கல்வித்துறையில் மாநில அளவில் காலியாக உள்ள ஆசிரியர்களுடைய பணிமுறைகளை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய கலந்தாய்வு, மாவட்ட விட்டு கலந்தாய்வுகளுக்கு உண்டான தேதிகளையும் நம்ம வெளியிட்டிருக்காங்க. சீனியாரிட்டி, ஸ்டாஃப் லிஸ்ட்டு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நடுவில் சிறப்பு டெட்டு வேற 2 நாள் நடக்குது, அந்த நாட்களில் நடக்காது.
ஸோ இதுதாங்க தற்சமயம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க மிக மிக முக்கியமான செய்திகள். இன்னும் சில தினங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷன், யூஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷனும் நமக்கு வெளியாகலாம். டிஆர்பியில் இந்த தகவல் பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.